வணக்கம். நம்மள சுத்தி எல்லாமே நிச்சயமற்றதா இருக்கிற மாதிரி தோணும்போது நாம எங்க போய் ஒரு ஸ்திரத்தன்மைய தேடுவோம்? இன்னைக்கு நாம பல நூற்றாண்டு பழமையான ஒரு சங்கீதத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 46. இது ரொம்ப பழசுனாலும் இன்னைக்கு நாம சந்திக்கிற கவலைகளுக்கும் பயங்களுக்கும் நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். நாம இந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த சங்கீதம் ஏதோ ஒரு பழைய சரித்திரம் மட்டும் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட சொந்த அனுபவத்தோடையும் சம்பந்தப்பட்டது. சரி, வாங்க உள்ள போலாம். இந்த சங்கீதத்தோட முதல் பகுதியே பயங்கரமான ஒரு குழப்பத்தையும் நிலையற்ற தன்மையும் காட்டுது. சொல்லப்போனா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை பார்க்கற மாதிரியே இருக்கும். இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த சங்கீதம் பயங்கரமான பேரழிவுகளை விவரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கல. அதனாலதான் நெருக்கடியான நேரத்துல நாம என்ன உணர்றோமோ அதை அப்படியே இது பிரதிபலிக்குது. அதுதான் இதுக்கு இவ்ளோ சக்தி. இப்ப இந்த உருவகங்களை கொஞ்சம் பாருங்களேன். மலைகள் பெயர்ந்து போறது, தண்ணி கொந்தளிக்கிறது, தேசமே நடுங்கிறது. இது வெறும் இயற்கை பேரழிவு மட்டும் இல்ல, அரசியல் குழப்பங்கள், ஏன் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வர பெரிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் குறிக்குது. ஒரு முழுமையான குழப்பத்தோட சித்திரம் இது. சரி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குழப்பத்திலிருந்து இந்த சங்கீதம் ஒரு தீர்வுக்கு வருது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஏதோ எதிர்காலத்துல நடக்கப் போற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல. இது ஏற்கனவே நடந்த விஷயங்களை அடிப்படையா வச்ச ஒரு தீர்வு. இப்ப இந்த வசனத்தை பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு வாக்குறுதி மாதிரி இல்ல, இது ஒரு பிரகடனம். அதாவது இப்படி நடக்கும்னு சொல்லல, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுது. கடவுள் ஏற்கனவே அடைக்கலமா இருந்திருக்காரு, பலனா இருந்திருக்காருங்கிற அனுபவத்தை சொல்லுது. இந்த 2 வார்த்தைகளை கவனிப்போம். அடைக்கலம், அப்புறம் பெலன். அடைக்கலம்னா என்ன? ஆபத்து வரும்போது ஓடி ஒழியிற ஒரு பாதுகாப்பான இடம். பெலன்னா நம்ம சக்தியெல்லாம் தீர்ந்து போறப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு ஆற்றல். மக்கள் ஏற்கனவே அனுபவிச்ச கஷ்டங்களோட பின்னணியில பார்க்கும்போதெல்லாம் இதோட உண்மையான அர்த்தம் புரியும். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. இந்த சங்கீதத்தோட சக்தியே கடவுள் எதிர்காலத்துல என்ன செய்வாருங்கிறத பத்தி இல்ல, அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காருன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுல தான் இருக்கு. இது அனுபவத்திலிருந்து வர்ற ஒரு நம்பிக்கை. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் மனுஷனோட சக்தி, தேசங்களோட சக்தி, இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா இந்த சங்கீதம் சொல்ற கடவுளோட சக்தி அப்படி இல்ல. அது நிலையானது, மாறாதது, எல்லாத்துக்கும் மேலானது. இந்த சங்கீதத்துல இந்த வரி திரும்ப திரும்ப வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போதுதான் அது மனசுல பதியும், ஒரு நிச்சயத்தன்மை வரும். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோட உறுதிமொழி. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போதான் இந்த சங்கீதத்தோட ரொம்ப பிரபலமான ஒரு வரி வரப்போகுது. ஆனா இது ஏதோ ஒரு சாதாரண கட்டளை இல்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்த உண்மைகளின் அடிப்படையில வர்ற ஒரு தர்க்கரீதியான அழைப்பு. இந்த வார்த்தைகளை பாருங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமர்ந்திருங்கள்னா என்ன? சும்மா எதுவுமே செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தமா? இல்ல. இங்க அமர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல, அது ஒரு செயல். நாமளா எடுக்கிற ஒரு முடிவு. எதுக்கு? கவலைப்படுறத நிறுத்த, பயப்படுறத நிறுத்த, எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு போராடுறத நிறுத்த. கடவுள் தன்னோட வல்லமைய ஏற்கனவே நிரூபிச்சிட்டதால நம்மால இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும். இதுதான் இதோட மைய புள்ளியே. அமர்ந்திருங்கங்கிற அழைப்பு கடவுளோட நிரூபிக்கப்பட்ட ட்ராக் ரெக்கார்டோட நேரடி விளைவுதான். சொல்லப்போனா, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவான்னு ஏற்கனவே காட்டிட்டேன், அதனால நீங்க இப்ப அமைதியா இருக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இவ்ளோ குழப்பங்களுக்கு மத்தியிலையும் இந்த பழைய செய்தி ஏன் இன்னைக்கும் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு? அத சுருக்கமா பார்க்கலாம். இந்த அட்டவணை இந்த சங்கீதத்தோட முழு கதையையும் ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? ஒரு பக்கம் மக்களுக்கு வந்த பிரச்சனைகள், ஆபத்து, பயம், குழப்பம்னு. இன்னொரு பக்கம் அதுக்கு கடவுள் செஞ்ச நிரூபிக்கப்பட்ட செயல்கள், பாதுகாப்பு, பலன், நிலைத்தன்மை. இது ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்ப இது தெளிவா காட்டுது. அப்போ இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, எதிர்காலத்துக்கான நம்பிக்கைங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயங்களோட அஸ்திவாரத்துல தான் கட்டப்படுது. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறதுக்கு பதிலா நேத்து என்ன நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு பாக்குறது மூலமா நாம நம்பிக்கை அடையலாம். இந்த விளக்கத்தை நம்ம முடிக்கும்போது ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிக்கும்போது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் மேல நம்ம கவனத்தை திருப்பினா நம்ம பார்வை எப்படி மாறலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் எங்கள் அடைக்கலம், வலிமை எங்கள் கரம், பயம்
நம்பிக்கை